திருப்பத்தூரில் பொது வெளியில் மனித கழிவுகளை மனிதனை அகற்றிய அவலம் அரங்கேறியுள்ளது. திருப்பத்தூர் பேருந்து நிலையத்தில் செயல்பட்டு வரும் கட்டண கழிவறையிலிருந்து திறந்தவெளி கால்வாய் வழியாக மனித கழிவுகள் வெளியேற்றப்பட்டு வந்தது. ஒரு கட்டத்தில் அந்த கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு நிரம்பியதால் அப்பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டது. துர்நாற்றத்தின் காரணமாக பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகள் மூக்கை பொத்திக் கொண்டு செல்லும் நிலை நீடித்து வந்தது. இதனையடுத்து கழிவறையை ஒப்பந்தம் எடுத்த நபர் ஆட்களை வைத்து அதனை சுத்தம் செய்துள்ளார். ஆண் பெண் என இருவர் அந்த கால்வாயில் இறங்கி மனித கழிவுகளை எடுத்து வெளியே போட்டு சுத்தம் செய்துள்ளனர். இந்த அவலம் பொது வெளியிலேயே அரங்கேறியது பொதுமக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. கடந்த மாதம் 24ஆம் தேதி மத்திய இணையமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே நாட்டின் எந்த மாவட்டத்திலும் மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் முறை பின்பற்றப்படுவதாக தகவல் இல்லை என கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. கும்பகோணத்தில் தற்கொலை செய்து கொண்டு உயிரிழந்த இளைஞரின் உடலை தங்களுக்கு தெரிவிக்காமல் பிரேத பரிசோதனை செய்ததாக கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கும்பகோணம் பானாதுரையைச் சேர்ந்த கணபதி என்ற இளைஞர் வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவருடைய மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி விசாரணை நடத்த வேண்டும் என்று போலீசாரிடம் உறவினர்கள் கூறியுள்ளனர். இதற்கிடையே மருத்துவமனையில் உடற்கூறாய்வு முடிந்துவிட்டதை கண்டித்து உடலை வாங்க மறுத்து போலீசாரிடம் வாக்குவாதம் செய்த உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் 1.5 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த பையன் நேற்று நைட்டு ஒரு 10 to 11 மணியில் சூசைட் அட்டன் பண்ணிட்டான். அவன் வீட்டிலே தூக்கு மாடி இறந்துட்டான். சத்துக்காக காப்பாற்றி தூக்கு மாடி இறந்துட்டான். அது சார்பாக நான் விசாரிக்கிறப்ப குறிப்பிட்ட ஒரு 5-6 பேர் மேலே எங்களுக்கு வந்து சந்தேகம் வந்துச்சு. அந்த 6 பேர் மேலே நாங்கள் ஸ்டேஷனில் பெட்டிஷன் கொடுத்துட்டு இங்கே பாடியை வாங்கிட்டு நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் எல்லாம் இங்கே வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய தகவல் வந்துட்டு இவனை மிரட்டி இவனை சாவடி இவனே சூசைட் பண்ணுறதுக்கு தூண்டியிருக்காங்க அப்படிங்கிற நிறைய தகவல் வரவும் திரும்பி பாடி நாங்கள் வாங்க மாட்டோம்ட்டு நேராக ஸ்டேஷனில் போயிட்டு இன்ஸ்பெக்டர் சார் எஸ்ஐ சார்ட்டு எல்லாத்தையும் பேசணும். பாடியை வாங்கலான்னு வந்துட்டு பாடி வாங்க போகிற இடத்துல என்ன சொல்கிறாங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சுங்க, பாடி எடுத்துகிட்டு போங்கிறாங்க. எங்கள் நாலேஜ் பாதிக்கப்பட்ட நாங்கள் நிற்கிறோம். அவன் இறந்தா அந்த எங்கள் சம்பந்தப்பட்ட எங்க நாலேஜ் இல்லாம அது எப்படி சார் போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம்? எங்களோட முதல் கேள்வி அப்படிதான் சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.